அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் அக்குபஞ்சர் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து ₹1 செலவே இல்லாத டயக்னோஸ் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது லிவர் சேனல். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு, மனித உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு என்று சொன்னால் உருவத்திலையும் வேலையிலையும் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா கல்லீரல். அதுக்கு இணையான உறுப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு உறுப்பு. நம்மளுடைய நெஞ்சுக்குழிக்கு கீழே டயப்ரம்ங்கிற உதரவதானத்துக்கு கீழே இருக்கிற மிக குடை போன்ற பெரிய ஆர்கான் அப்படின்னா அது லிவர். அந்த கல்லீரல் உலகத்தில் உள்ள அனைத்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஒரு கெமிக்கலை உருவாக்குறதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள உடம்புக்குள்ள அளவுக்கு அதிகமான கெமிக்கலை உருவாக்குற தன்மை லிவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் வாய்ந்த ஒரு உறுப்பு. அந்த ஆர்கான் தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தை முறிப்பதற்கான அந்த அதாவது நம்ம சாப்பிட்ற உணவினுடைய நச்சுத்தன்மைக்கு எதிரான ஒரு விஷத்தை உருவாக்குற கெமிக்கலை உருவாக்குற தன்மை இந்த லிவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட லிவர் தான் நம்ம உடம்பில் வளர்சிதை மாற்றம் என்று சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடை இந்த உடம்பினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை சிதைத்து மாற்றக்கூடிய அதுதான் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அந்த வளர்சிதை மாற்றத்துக்கான மிக அற்புதமான ஆர்கான் லிவர். அப்படிப்பட்ட கல்லீரலினுடைய பாதிப்பு தான் வளர்சிதை மாற்ற குறைபாடு ஏற்பட்டு சர்க்கரை நோய் இன்னைக்கு வருது. அப்படிப்பட்ட சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெரிடியன் இப்போ நம்ம பார்க்குற லிவர் மெரிடியன். முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த புள்ளி எவ்வாறு நோய்களை குணப்படுத்துதுன்னு பார்ப்போம். இப்போ லிவர் மெரிடியன் அப்படின்னா கால் கட்டை விரலில் வெளிப்புறமாக, அதாவது மெட்டிவிரல் பக்கமாக நெகக்கண் ஓரத்தில் லிவர் 1 அப்படிங்கிற புள்ளி கல்லீரலினுடைய முதலாவது புள்ளி. இந்த கால் கட்டவரல் ஆரம்பித்து மேல் பாதத்தின் வழியாக அப்படியே உள்பக்க கணுக்கால் வழியாக அப்படியே முழங்கால் வழியாக தொடை இடுக்கின் வழியாக அடிவயிறை சென்றடைந்து நம்மளுடைய ஜனன உறுப்பை ஒரு வட்டமிட்டு விழா எலும்புக்கு அருகில் சென்று, அதாவது 11வது விழா எலும்பு, 12வது விழா எலும்புல ஏற்கனவே நம்ம GB25 பார்த்தோம். இது 11வது விழா எலும்பு. இந்த 11வது விழா எலும்புல லிவர் 13 வந்துட்டு நிப்பிள்ல இருந்து 2 சூன் கீழே லிவர் 14 அப்படின்னு இங்கே வந்து முடியும். இப்போ இப்படிப்பட்ட இந்த கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையினுடைய ஆரம்ப புள்ளி லிவர் 1 அப்படிங்கிற புள்ளி கட்டவரலில் இருக்கு. இந்த கட்டவரல் நகத்தில் இருக்கிற இந்த புள்ளி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அதுதான் கட்டவரலில் புண்ணு வந்து ஆறாமல் போய் கட்டவரலை வெட்டணும், அடுத்து கணுக்காலோட வெட்டணும், அடுத்து முழங்காலோட வெட்டணும், அடுத்து கால் தொடையோட வெட்டி எடுக்கணும். சர்க்கரை நோயாளிக்கு புண்ணு வந்தால் காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற காலம் இன்னைக்கு இருக்கு. அதை மாற்றக்கூடிய சக்தி அக்குபஞ்சர் மெரிடியனுக்கு உண்டு. சர்க்கரை நோயாளிகளுக்கு அக்குபஞ்சரில் ஹேமரிங் நீடில் அப்படின்னு நீடில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் டெர்மல் நீடில் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த டெர்மல் நீடிலை வச்சு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் ஹேமரிங். அந்த நீடிலை வச்சு சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மெரிடியன் லைனில் இப்படி அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது மந்துன்னு இருக்கும், உணர்ச்சியே இருக்காது, தட்டிக்கிட்டே போகிறோம். அந்த மெரிடியன் லைனில் தட்டும்போது வலிக்குது சார் அப்படின்னா அவங்களுக்கு லிவர் 1 அந்த மெரிடியனுடைய ஆரம்ப புள்ளி இங்கே இருக்கிறது பதிலாக இங்கே இருக்குன்னு அர்த்தம். 2வது நாள் கொடுக்குறீங்க, இங்கே வலிக்குதும்பாங்க. 3வது நாள் கொடுக்குறீங்க, இங்கேயே வலிக்குதும்பாங்க. அடுத்து 4வது நாள் கொடுத்தா இங்கே வலி வந்து 5வது நாள் நகைக்கண்ணில் வலி வரும். எப்போ இந்த நகைக்கண் ஓரத்தில் இப்படி டச் பண்ணும்போது வலி இருக்குதோ, இங்கே இருக்கிற சென்சரி நர்வ், உணர்ச்சி நரம்புகள் அந்த உணர்வை உள்வாங்கி மூளைக்கு கடத்துதோ, உயிரோட்டம் இங்கு வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். இங்கே உயிரோட்டம் இருந்தால் கல்லீரல் புதுப்பிக்கப்படும். அவங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும், சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், சர்க்கரை நோயாக மாறாது. அப்போ சர்க்கரை நோய் பாதிப்பு வந்தவர்களுக்கு கல்லீரலோ அங்கே இருக்கிற கணையமோ நோய்வாய்ப்படுதுன்னா ஏன் கட்டவரலில் புண்ணு வருது? ஏன் இங்கே வெட்ட வேண்டிய அவசியம் வருது? ஏன் அழுகி போகுது? இந்த காரணத்துக்கு இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஆனால் அக்குபஞ்சரில் சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய கல்லீரலும் இங்கே இருக்கிற மண்ணீரலும் இரண்டும் நோய்வாய்ப்படும் போது கணையம் பாதிக்கப்பட்டு இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டு சாப்பிட்ற உணவெல்லாம் கெட்டுப்போன சர்க்கரையாக மாறி இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுகிறது அல்லது குறைகிறது. அப்போ அதை சமநிலையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கான மெரிடியன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தினசரி காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது, இரவு படுக்கும்போது கால் கட்டவரல் நெகக்கண்ணில் இருக்கிற இந்த பக்கம் ஸ்ப்ளீன் 1, இந்த பக்கம் லிவர் 1, மண்ணீரலின் 1வது புள்ளி, கல்லீரலின் 1வது புள்ளி, இந்த 2 புள்ளிகளில் அக்குப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கல்லீரல் மண்ணீரல் புதுப்பித்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும். அவ்வளோ அற்புதமானது அக்குபஞ்சர். அப்போ கால் கட்டவரல் மரத்து போதல், புண்ணு வருதல், இந்த நகம்
கருப்படிக்கிறது, வெடிப்பு ஏற்படுறது, அல்லது உணர்ச்சியற்ற தன்மை ஏற்பட்டு இந்த கட்டவரில் மெட்டி வரலும் கிரிப் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா செப்பல் கலண்டு முன்னாடி போகும். யார் செப்பல் முன்னாடி போகுது அப்படின்னு பார்த்தா இவன் காலில் இருக்க செப்பல் போகும். அப்போ தான் காலில் செப்பல் இருக்கிறதே தெரியாமல் செப்பல் போட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாட்டவே முடியாது. ஏன்னா இந்த கட்டவரலுக்கு மெட்டி வரலுக்கு கிரிப் இருக்காது. இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த லிவர் மெரிடியன் பாதிப்பு தான் மிக மிக முக்கிய காரணம். அப்போ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு கல்லீரல் பலகீனமாகுது, அதுக்கான உயிரோட்டம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு சர்க்கரை நோயோ அல்லது கல்லீரல் சார்ந்த மேஜர் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது லிவர் 2 அண்ட் லிவர் 3. இந்த லிவர் 3 என்ற ஒரு புள்ளி அக்குபஞ்சரில் மிக வரப்பிரசாதமான ஒரு புள்ளி. ஏன் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஹை பிபி 120/80 அப்படின்லாம் சொல்லக்கூடியதை தாண்டி 140 வரைக்கும் போகலாம், 160 வரைக்கும் கூட போகலாம், 180, 200 அல்லது 250, 280 எல்லாம் போகுது. அந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் அதிகமானால் என்ன ஆகும்? 300 எல்லாம் போணுச்சுன்னா ரத்த குழாய் வெடிச்சிடும், ரத்த கசிவு ஏற்படும், ஸ்ட்ரோக் வந்துடும், அல்லது மரணமே வந்து ஹோமா ஸ்டேஜ் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ரத்த அழுத்தத்தை நீங்கள் வேணால் நான் சொல்கிறது பொய்யான்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா பிபி அப்பார்டஸ் எடுத்து கட்டிக்கங்க, செக் பண்ணுங்கள் பிபி எவ்வளோ இருக்குன்னு. இந்த பாயிண்ட் லிவர் 3ல அக்குப்ரெஷர் அழுத்தம் கொடுங்க அல்லது நீடில் போடுங்க, பிபி குறையிறத கண் முன்னாடி பார்க்கலாம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த புள்ளி உடம்பில் உள்ள ரத்த அழுத்தத்தை குறைக்குதுன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அற்புதமான ஒரு புள்ளி இந்த லிவர் 3 என்றது. இது கண்ணில் ரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கும் லிவர் 3 மிக மிக வரப்பிரசாதமான புள்ளி. அந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுற பார்வை குறைபாடுக்கும் லிவர் 3 மிக அற்புதமான ஒரு புள்ளி. அதுக்கடுத்து லிவர் 4, 5 எல்லாம் லோக்கல் பாயிண்ட், லிவர் 6 எல்லாம் முக்கியமான புள்ளிகள், அவ்வளோ முக்கியமானதில் லோக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கு பயன்படக்கூடியது. அதே சேனலில் லிவர் 8 என்பது முழங்கால் மடிப்பு ரேகையில் இருக்கக்கூடிய லிவர் 8 அப்படிங்கிறது ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை என்று சொல்கிற மலட்டுத்தன்மையாக இருக்கட்டும், ப்ளஸ் தலையில் வழுக்கை ஏற்படாமல் தலைமுடி கொட்டுதல், தலையில் பொடுகு ஏற்படுதல், சொட்டை ஏற்படுதல் போன்ற தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த லிவர் 8, K10 இந்த 2 புள்ளிகளும் மிக மிக வரப்பிரசாதமான அற்புதமான புள்ளிகள். அதே புள்ளிகள் தான் முழங்கால் வீக்கம், வலி, முழங்கால் முட்டி தேய்மானம், ஜவ்வு விலகுதல் போன்ற அல்லது முட்டி ஜவ்வு டேர் ஆயிடுச்சு, கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த புதிய மென் திசுக்கள் ஃபார்ம் ஆகி கிரிப் ஆகிறதுக்கு இந்த லிவர் 8, K10 மிக மிக முக்கியமானது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் காணத்துக்கு போட்டோம்னா அந்த கவட்டி நேரம் பிடிச்சிருக்கும், உட்காந்து போகவே முடியாது. நான் ஒன் சைடாக உட்காந்துக்கிறேன், டபுள் சைட் போட மாட்டேன். ஏன் டபுள் சைட் போட முடியாது? காலை தூக்கி போட்டால் இந்த லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் மெரிடியன் வறட்சி ஏற்பட்டு பிடிச்சி இழுக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு லிவர் மெரிடியன் அல்லது ஸ்ப்ளீன் மெரிடியன் ஆர் கிட்னி மெரிடியன் எனி ஒன். இந்த தொடை இடுக்குகளில் போகக்கூடிய 3 சக்தி ஓட்ட பாதையில் ஏதோ ஒரு மெரிடியன் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு இந்த தொடை நரம்பு பிடிச்சி இழுக்கும் அல்லது மரத்து போகும், அவங்களால உட்கார முடியாது, ஒன் சைடாக தான் உட்கார முடியும், டபுள் சைட் போட முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாதிப்பை எல்லாம் சரி செய்கிற புள்ளி தான் லிவர் 8. அடுத்து லிவர் 9, 10லாம் லோக்கல் பாயிண்ட். அடுத்து லிவர் மெரிடியனில் மிக முக்கியமானது லிவர் 13. இந்த 13வது புள்ளி அப்படிங்கிறது இந்த 11வது விழா எலும்பினுடைய நுனிப்பகுதியில் இருக்குது. இந்த 11வது விழா எலும்பினுடைய டிப்பில் இருக்கக்கூடிய லிவர் 13 அப்படிங்கிற புள்ளி மண்ணீரலினுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளி, அதாவது ஸ்ப்ளீனோட ஃப்ரண்ட் அலாரம் பாயிண்ட். அப்போ லிவர் மெரிடியனில் ஒரு ஸ்ப்ளீன் பாயிண்ட் அப்படின்னா லிவரும் ஸ்ப்ளீனும் மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இரண்டும் ஒன்றுக்கொன்று சக்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி அப்படிங்கிறனால இந்த லிவர் 13 என்ற புள்ளியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அல்லது அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது கல்லீரல் மண்ணீரல் சார்ந்த நோயாகிய சர்க்கரை நோய்க்கு மிக மிக அற்புதமானது. அதனால தான் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த விழா எலும்பில் 11வது 12வது விழா எலும்பு இங்கே ஸ்ப்ளீன் அண்டு லிவர் 13, GB25 கிட்னி. அப்போ கிட்னி அண்டு லிவர் ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய புள்ளி இருக்கிறதுனால இந்த விழா பகுதியில் அக்குப்ரெஷர் கொடுத்துக்கலாம். செல்ஃபாக இப்படி அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை கிளர்ச்சியடை செய்து சிறுநீரக நோய், சர்க்கரை நோயினால் சிறுநீரகம் பாதிக்கப்படாது, கல்லீரல் மண்ணீரல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். மிக மிக அற்புதமானது. இதான் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கிச்சு கிச்சு மூட்டிக்கங்க, சர்க்கரை வியாதி வராது. சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி வரும், அதுக்கு பதிலாக 2 பேரும் கிச்சு கிச்சு மூட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுயமாக தனக்குத்தானே தன்னுடைய இந்த விழா பகுதியில் இருக்கிற புள்ளிகளை நாம் தூண்டி கொண்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும், சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். அவ்வளோ அற்புதமான ஒரு புள்ளி லிவர் 13, GB25 அப்படிங்கிறது. லிவர் 13க்கு அடுத்து லிவர் 14 என்பது நிப்புலேருந்து 2 சுன் நேர் கீழே இருக்கக்கூடிய புள்ளி லிவர் 14. இந்த 14வது புள்ளி நிப்புலேருந்து 2 சுன் கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு புள்ளியில் நாம் வலி இருந்தால் அவங்களுக்கு அழுத்தும் போது சார் வலிக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வலி இருந்தால்
அது ஃப்ரண்ட் மூவ் அலாரம் பாயிண்ட் ஃபார் லிவர் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரலினுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளி. அந்த உறுப்பில் நோய் இருக்கா என்பதை பிரதிபலிக்கும் புள்ளி. இந்த புள்ளியில் அழுத்தி பார்த்த வலி இருந்தால் அக்குப்ரெஷர் டெய்லி கொடுக்கலாம். அந்த இடத்துல நீடில் போட்டால் கல்லீரல் சார்ந்த நோய்கள் குணமாகும். மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி இந்த லிவர் 14. அப்போ லிவர் சேனலுடைய முடிவு புள்ளி இது. அப்போ கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையினுடைய பாதிப்புகள் எங்கு தொடங்கி எங்கு வந்து முடிவடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த உறுப்பு நோய்வாய்ப்படும் போது அல்லது இந்த மெரிடியன் நோய்வாய்ப்படும் போது தன்னுடைய நோய்த்தன்மையை எந்தெந்த இடங்களில் என்ன மாதிரியான நோய்த்தன்மை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே இந்த லிவர் 14 சில பேருக்கு வீக்கம் ஏற்பட்டு இந்த இடம் மடிப்பு ஏற்படும். மடிப்பு ஏற்பட்டு வீக்கம் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல ஏர் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னா எப்போதுமே வலி இருக்கும். இந்த இடத்த தொட்டாலே ஏப்பம் வருவதோ, தொடர் வீக்கல், தொடர் ஏப்பம், தொடர் வாந்தி, அல்லது இந்த இடத்துல ஒரு ப்ரிக்கிங் பெயின், அது அப்பப்போ நெஞ்சில் ஒரு குத்தல் வலிகள்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நமக்கு கல்லீரலுடைய பலகீனத்தினுடைய பாதிப்பு தான் பித்தம் குறைபாடு ஏற்பட்டு ஜீரணம் ஆகாமல் சாப்பிட்ற உணவு வாய்வாக மாறி இங்கு அதனுடைய புள்ளிகளில் வாய்வு தேக்கத்தையோ நீர் தேக்கத்தை ஏற்படுத்தி வலிகளை ஏற்படுத்துது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச டயக்னோஸ் பண்ணிக்கலாம். கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையினுடைய மொத்தம் 14 புள்ளிகள் இருக்குது. கால் கட்டவரலில் தொடங்கி நிப்புளுக்கு கீழே வந்து முடியக்கூடிய மேல் வயிற்றில் முடிகிற அந்த சக்தி ஓட்ட பாதையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த மெரிடியன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.